ஆதிசிவன் ஆன்மீக சேனல் நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வீடியோவில் சூரிய கிரகணம் நாளில் வரும் மகாலய அமாவாசை பற்றி விரிவாக பார்க்கலாம். அந்த நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரிய கிரகணம் மகாலய அமாவாசை இவை ரெண்டுமே இந்து சமயத்தில் மிக முக்கியமான நாட்களாகும். ஆனால் சூரிய கிரகணம் அன்று மகாலய அமாவாசையும் இணைந்து வரதால் எப்படி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபாட்டினை மேற்கொள்ளணும், எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணுங்கிற குழப்பம் வந்திருக்கு. கிரகணங்கிறது அறிவியல் மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்திலையும் ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என வருடத்திற்கு 4 அல்லது 5 கிரகணங்கள் நிகழும். கிரகணம் நிகழும் சமயத்தில் அனைத்து கோயில்களிலும் நட சாத்தப்படும். கிரகண காலத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்குங்கிறதால இந்த சமயத்தில் மந்திர ஜபம் செய்கிறது ரொம்ப சிறப்பானது. கிரகணத்தன்று என்ன செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இவற்றை முறையாக பின்பற்றுறதால ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து நம்ம காத்து கொள்ள முடியும். இந்த ஆண்டு கடைசி கிரகணமாக சூரிய கிரகணம் செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிகழ இருக்கு. அன்றைய தினம் மகாலய அமாவாசையாக இருக்கும். இதுல மற்றொரு சிறப்பு என்னன்னா, ஆண்டுல அன்றைய தினம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் கடக்கும் போது பிறை வடிவில் சூரியனை காண முடியும். இந்த நாளில் சூரிய கிரகணமும் மகாலய அமாவாசையும் வரது மற்றொரு முக்கியமான நிகழ்வா சொல்லப்படுது. செப்டம்பர் 21ஆம் தேதி நிகழ உள்ள சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி செப்டம்பர் 21ஆம் தேதி இரவு 10:59 மணி துவங்கி செப்டம்பர் 22ஆம் தேதி அதிகாலை 3:23 மணி வரை கிரகணம் தொடர இருக்கு. நள்ளிரவு 1:11 மணிக்கு கிரகணம் உச்சமடையும்னு விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நேரப்படி இரவு நேரத்திலேயே சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறதால இந்த கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது. அதனால மகாலய அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கறவங்க செப்டம்பர் 21ஆம் தேதி காலையில சூரிய உதயத்துக்கு பிறகு காலையில் 6 மணி முதல்ல 11 மணி வரையில் நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம். இரவு 9:30 மணிக்குள்ள முன்னதாக விரதத்தை நிறைவு செஞ்சிடணும். அதே சமயம் செப்டம்பர் 22ஆம் தேதி நவராத்திரி பண்டிகை துவங்க இருக்கு. இதனால கொலு வைக்கும் சிலருக்கு அமாவாசை அன்று சில பொம்மைகள்லாம் எடுத்து வைக்கும் வழக்கம் இருக்கு. ஆனா அமாவாசை அன்று இரவு சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறதால அந்த நாள்ல கொலு பொம்மைகளை அடுக்கி வைக்கிறத தவிர்க்கணும். செப்டம்பர் 22ஆம் தேதி காலை கிரகணம் நிறைவடைஞ்சதுமே மஞ்சள் மற்றும் கல்லுப்பு கலந்த நீரில் குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் செஞ்சு வழக்கமான பூஜைகளை நிறைவு செஞ்ச பிறகு கொழுபடிகளை அடுக்கி அதன் பிறகு பொம்மைகளை வைக்கணும். செப்டம்பர் 22ஆம் தேதி அதிகாலையிலேயே அமாவாசை திதியும் நிறைவடையுது. அதனால சூரிய கிரகணம் நிகழும் செப்டம்பர் 21ஆம் தேதி பகல்லையும் இரவுலையும் மந்திர ஜபம் செய்கிறது சிறப்பு. கிரகணம் நிகழும் நேரத்தில் இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டி நம்முடைய கோரிக்கைகளை ஒரு பேப்பரில் எழுதி அது விரைவில் நிறைவேறணும்னு வேண்டிக்கொள்ளலாம். இந்த 2025 ஆண்டோட கடைசி சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் ஒரே மாதத்தில் நிகழ இருக்கு. செப்டம்பர் 7, 8 தேதி நள்ளிரவு சந்திர கிரகணம் நடைபெற்றது. உலகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த முழு சந்திர கிரகணத்தை மக்கள் கண்டு ரசித்தாங்க. இந்த நிலையில் வரும் 21ஆம் தேதி இந்த ஆண்டோட இறுதி சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. ஒரே மாதத்தில் சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் நிகழ்கிறத நாம் இங்கே கவனிக்கணும். முழு சந்திர கிரகணம் 1 மணி நேரத்துக்கும் மேலே நீடித்த நிலையில் வரப்போகும் சூரிய கிரகணமும் சக்தி வாய்ந்த கிரகணமாக இருக்கும்னு கூறப்படுது. காரணம் சில கிரகங்களின் மாற்றங்கள் நடைபெறும் காலத்தில் சூரிய கிரகணம் நிகழ்வதா ஆன்மீக ஜோதிடர்கள் குறிப்பிடுறாங்க. அதனால் நடைபெற்று முடிந்த சந்திர கிரகணமும் வரப்போகும் சூரிய கிரகணமும் உலகத்தில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு உலகளவில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு எச்சரிக்கிறாங்க. பஞ்சாங்கத்தின்படி செப்டம்பர் 21ங்கிறது அஷ்டமாத கிருஷ்ணபக்ஷத்தின் அமாவாசை திதி. இது சர்வ பித்ரு அமாவாசை அல்லது மகாலய அமாவாசைன்னு அழைக்கப்படுது. ஜோதிடத்தின்படி சர்வ பித்ரு அமாவாசை நாளில் சூரிய கிரகணம் ரொம்பவும் அரிதானதாக கருதப்படுது. இந்த நாளில் ஜபம், தவம் மற்றும் தானம் செய்கிறது முன்னோர்களின் ஆசைகளை தருவதோடு ஜாதகத்தின் தோஷங்களையும் நீக்குது. மேலும் இந்த கிரகணம் புதனின் ராசியான கன்னி மற்றும் உத்தரவால்குனி நட்சத்திரத்தில் நிகழ இருக்கு. மேலும் ஏற்கனவே சில கிரகணங்கள் இந்த ஆண்டில் நிகழ்ந்துருச்சு. அப்படி இருக்கையில் வரப்போகும் சூரிய கிரகணம் மட்டும் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் பெறுதுன்னா, சூரியனும் கேதுவும் தங்களது சொந்த வீட்டில் இருக்கையில் கேதுவை சூரியன் கடந்து செல்றாரு. இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் செப்டம்பர் 21ல் சூரிய கிரகணம் நடைபெறுது. அதனால தான் இந்த சூரிய கிரகணம் ரொம்பவும் வலிமையானதாக பார்க்கப்படுது. இந்த கிரகணம் உலகம் முழுவதிலுமே சில இடங்களில் தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் கிரகணத்தின் தாக்கம் உலகம் முழுவதும் இருக்கும். சூரியன்கிறது ஆத்மாவை குறிக்கக்கூடியது, உயிர் தன்மையை குறிக்கக்கூடியது மற்றும் வேலைவாய்ப்புகளை குறிக்கும்.
சந்திரன் என்பது மனதை குறிக்கக்கூடியது. தண்ணீர் மற்றும் பணத்தை ஓரளவுக்கு குறிக்கும். அதனால சந்திரன் மற்றும் சூரியன் கிரகணங்களுக்கு பிறகு வரும் காலகட்டங்கள்ல குடும்பம் என்ற அமைப்பு சிதைஞ்சு போகும். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் குடும்ப அமைப்பு தான் எல்லாத்துக்குமே அடித்தளம். ஆனாலும் அதுவே ஆட்டம் காண போகுது. சூரியனும் கேதுவும் இணைந்து பிரியும் இக்காலகட்டத்துல நடைபெறும் இந்த 2 கிரகணங்களால அடுத்த 7, 8 ஆண்டுகளுக்கு அதன் தாக்கம் நிச்சயம் இருக்கும். குறிப்பா இந்தியாவுல குடும்பம், கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்துலயுமே வரக்கூடிய அடுத்தடுத்த தலைமுறைக்கு முற்றிலும் நம்பிக்கையற்று போகும் சூழல் ஏற்படலாங்க. எதுக்கும் நமக்கு திருமணம் என்ற அமைப்பு தேவை. அதுக்கு நாம ஒரு கட்டுக்குள்ள வாழணும் போன்ற எண்ணங்கள்லாம் அழுத்தமா உண்டாகலாம். இதன் விளைவா குழந்தை பிறப்பு சதவீதம் முற்றிலும் குறைந்து விடலாம். இளம் தலைமுறையினர் இடையே பிரச்சனைக்குரிய சிந்தனை மாற்றங்கள்லாம் ஏற்படும். அத்துடன் பெரும் விபத்துகள், பொருளாதார சரிவு ஏற்படும்னு சொல்லப்படுது. இதுக்கு இறை வழிபாடு தான் ஒரே தீர்வு. பைரவரை சரணாகதி அடையணும். அதுலேயும் சொர்ண ஆகர்ஷண பைரவரை தீவிரமாக வழிபடணும். பைரவரின் 64 வடிவங்களில் ஆகர்ஷண பைரவரும் ஒன்று. அவரின் சிறப்பு என்னன்னா, அவரின் காலடியில் நாய்க்குட்டிகள் இருக்கும். கையில் தங்கத்திலான சூலத்தை ஏந்தியிருப்பாரு. உடலெங்கும் தங்கத்திலான ஆபரணங்களை அணிஞ்சிருப்பாரு. இவர் சூரியனின் தன்மையை கொண்டவர். ஆபரணம் செல்வம் மற்றும் பொருள் சேர்க்கையை ஈர்த்து அருள் பாலிப்பவர். பொருளாதார சிக்கல்களை தீர்த்து நிதி வளத்தை அதிகரிக்க அருள் புரிவார். ஒவ்வொரு பைரவரும் ஒரு கிரகத்தின் தன்மையை குறிப்பாங்க. உன்மத்த பைரவர் என்பவர் வராகி அன்னையின் கணவர். இவருக்கு புதனின் தன்மை இருக்கும். அசிதாங்க பைரவர்னு ஒரு வடிவம் இருக்கு. இவர் குருவின் தன்மை கொண்டவர். அனைத்து பைரவர்களுக்குமே தலைமையா இருக்கிறவர் சொர்ணாகர்ஷ்ண பைரவர். எனவே சொர்ணாகர்ஷ்ண பைரவரை சரணடைஞ்சிட்டா எல்லாவித நன்மைகளும் கிடைக்கும். மேலும் இந்தியாவுக்கு தற்போதைய செவ்வாய் திசை நடக்கிறதால பைரவரை நாம கண்கண்ட தெய்வமா வணங்கணும். ஓம் ஹ்ரீம் மகா பைரவாய நமகன்னு மந்திரத்தை முடிந்தவரை தினமும் உச்சரிக்கலாம். அத்துடன் அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை குறைஞ்சது 9 முறை சொல்லி வழிபடலாம். பைரவர் வழிபாடு, துர்க்கை வழிபாடு, ஈசன் வழிபாடு ஆகியவை மக்களுக்கு இன்னல்கள்ல இருந்து காப்பாற்றும். மேலும் ஆன்மீக நம்பிக்கைகளின்படி கிரகணத்தின் போது தியானம் செய்து மற்றும் மந்திரங்களை ஜெபிப்பது ஆன்மீக சக்தி அதிகரிக்கும்னு கூறப்படுது. வீட்லேயே இருக்கணும். தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கணும். கிரகணத்தின் போது அதிகளவு வெளியில் இருக்கிறத தவிர்த்திடுங்க. உணவுகளை மூடி வச்சு பாதுகாக்கணுங்க. கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கெடக்கூடும். அதனால உணவுப் பொருட்களை மூடப்பட்ட உறைமூடிய பானைகளில் வச்சிருக்கணும். சிலர் துளசி இலைய மற்றும் தர்பை புற்களை உணவுல வச்சிருப்பாங்க. அதை வழக்கமாக கொண்டிருக்காங்க. கிரகணத்துக்கு பிறகு தூய்மையாக குளிக்கணும். கிரகணத்தின் நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமாக குளிச்சுட்டு வீட்டின் சூழலை தூய்மைப்படுத்துறதே நல்லது. மேலும் சாத்வீக உணவுகளை சாப்பிடணும். கிரகண நேரத்தில் முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிடணும். அப்படின்னா பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், நட்ஸு, பால் பொருட்கள்லாம் சாப்பிடலாம். மேலும் கிரகணத்தின் போது நேரடியாக பார்க்கக்கூடாது. சூரியனை நேரடியாக பார்க்கறத தவிர்க்கணும். இதனால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் தவிர்க்கணும்னா, கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் நேரத்தில் வெளியில் போகிறத தவிர்க்கணும். ஏன்னா இதனால் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படலாம். கிரகண நேரத்தில் உறங்கக்கூடாது. கிரகணத்தின் போது உறங்குறத பலர் தவிர்க்கிறாங்க. ஏன்னா அது உடல் மற்றும் மனசோர்வை அதிகரிக்கக்கூடும்னு நம்பப்படுது. சாப்பிடக்கூடாது. கிரகணத்தின் போது சமைத்த உணவுகள், வெங்காயம், பூண்டு, அசைவம் ஆகியவற்றை சாப்பிட்றத தவிர்க்கணும். இதெல்லாம் உடலுக்கு தீங்கை ஏற்படுத்தும்னு நம்பப்படுது. கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. கத்தி, கத்திரிக்கோல் போன்ற கூர்மையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது. மேலும் இந்த வீடியோவில் சூரிய கிரகணத்தின் போது என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.